டெல்லியில் 2028ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய மின் வாகன கொள்கைக்கான வரைவு அறிக்கையை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் பெட்ரோல் வாகனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் புதிய பெட்ரோல் இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய தடை விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து மின்சார இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோன்று 2027 ஜனவரி முதல் பெட்ரோலில் இயங்கும் ஆட்டோக்கள் பதிவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2030க்குள் 30 விழுக்காடு பள்ளி பேருந்துகள் மின்சாரமயமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களுக்கு மக்களை மாற்ற ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2,25,000 ரூபாய் வரையிலான எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களுக்கு பேட்டரி திறனை பொறுத்து 30,000 ரூபாய் வரையும், எலக்ட்ரிக் கார்களுக்கு 1,00,000 வரையும் மானியம் வழங்கலாம் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. பழைய PS4 மற்றும் அதற்கு முந்தைய கார்களை மாற்றி அதற்கு பதிலாக மின்சார கார்கள் வாங்குவதற்கும் 1,00,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.